மேலே ஒரு முக்கியமான ப்ரொஃபட்டிக்கலான ஒரு வார்த்தையை உங்கள் மேலே சொல்கிறேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு திறவுகோலோடு இன்னைக்கு போக போகிறீங்க. ஆவிக்குரிய சில பயிற்சிகள்லாம் பண்ணுறோம், அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சீலாலாம் விடுவிக்கப்படும் போது என்ன பண்ணாங்க? பாட்டு பாடி துதித்தாங்க, ஜெபித்தாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா யோசபாத் யுத்த ஸ்தலத்தில் நின்று என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை ஆராதிக்கிறாரு, அங்கே விடுதலை உண்டாகிறது. சில திறவுகோலை என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. வெளிப்படையாய் சில திறவுகோலை என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. பதட்டமான சூழ்நிலைகளில் அது என்ன பண்ணுதுன்னா வேலை பார்க்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, சில நேரம் சில திறவுகோல் உங்கள் கண்ணுக்கே தெரியாது. இப்போ நம்ம பண்ணுற இந்த காரியங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுத திறவுகோல். நான் இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு முக்கியமான ப்ரொஃபட்டிக்கலான ஒரு வார்த்தையை, ஒரு விலையேறப்பெற்ற வார்த்தையை உங்கள் மேலே சொல்கிறேன். ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத ஒரு திறவுகோலோடு இன்றைக்கி போக போகிறீங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. தானியேல் சிங்கக்கவிக்குள்ளே என்ன பண்ணார் நமக்கு தெரியாது. விசேஷமாக என்ன பண்ணல? பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னு எழுதியிருக்கு. ஆனால் அங்கே தானியேல் என்ன பண்ணார்னு எழுதல, தேவன் என்ன பண்ணார்னு எழுதியிருக்கு. கையை தட்டுங்க. அப்போ சில இடங்கள்ல மனிதன் ஒன்றை பண்ணும்போது தேவன் ஒன்றை பண்றாரு, அதுவும் இருக்கு. சில இடத்துல மனிதன் ஒண்ணுமே பண்ணனாலும் தேவன் வந்து வேலை பார்க்கிறாரு. இப்போ அரண்மனைக்குள்ள சாராளம்மாலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? அம்மா தான் ஆண்டவரே வந்து நீ பிள்ளை பத்தி கூட சொன்ன அப்படின்னா, அப்போ அரண்மனைக்குள்ள உட்காந்து என்ன அந்த ராஜாவை பார்க்கும்போதெல்லாம் அஞ்சான், அந்த ராஜாவை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஜெபமா பண்ணியிருப்பா, கர்த்தர் என்னை விடுவிப்பார் அப்படின்னா சொல்லியிருப்பா. கர்த்தரா எங்கேயா? ஒன்று ஒரே கருப்பாத்தான் தெரியுது, கர்த்தரே தெரியலையே. அங்கேயும் வந்து வேலை பார்க்குறாரு. பிரைஸ் காட். இப்போ அந்த கல்லன் என்னங்க செய்ய முடியும்? அந்த சிலுவையில் மாட்டிக்கிட்டு ஒரு வார்த்தை தான் பேசணும். இப்போ போய் ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா அவன்? ஆனால் அவன் ஞானஸ்நானம் எடுத்தா என்னென்ன உண்டோ அத்தனையும் எடுக்காமலே கொடுக்காரு. ஒரு இடத்துல சொன்னால் மனுஷன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். அப்போ ரூல்ஸ் ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கிரேஸு ரூல்ஸ் வேற மாதிரி வேலை பார்க்கும், கிரேஸு வேற மாதிரி. அதெல்லாம் நம்ம கணிக்கவே. பிரைஸ் காட்.